வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலரணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் என்ன பேச வேண்டும், அதை தேடி எடுத்து கண்டுபிடித்து மயில்முறை குலத்துரிமையை, இது மிகப்பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் பைத்தியம் இல்லை, முட்டாள்கள் இல்லை. அன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், ஏப்பா நீங்கள்லாம் என்ன ஆளுங்கப்பா இங்க வந்து வேலை பார்க்குறீங்கன்னா, நாங்கள்லாம் முட்டாளுங்கன்னா நான் வாய் மூடிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி பேசுற காலத்துல நான் முன்னோர்களை பத்தி சொன்னேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர்களுக்கு விஞ்ஞானமெல்லாம் படிக்காமலேயே எல்லாம் தெரிஞ்சுது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இது ஒரு காட்சி. ராமாயணத்துல மந்தரை வரா வந்து, கைகேயி உனக்கு தெரியுமா ராமனுக்கு பட்டாபிஷேகமா? தபார், நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ தெரியாது, உன் பிள்ளைக்கு அந்த அரசாட்சியை கேளு, அவன் காடு போட்டும் அப்படின்னு சொன்ன போது, ஏய் என்ன சொன்னாய் அப்படின்னுட்டு மயில்முறை குலத்துரிமையை மனு முறையை செருபுலத்தோய் என் சொன்னாய் தீயோய் அப்படிங்கிறா. செருபுல சிந்தையோய் அப்படின்னா திருச்சு சொல்றவளே, என்னடி சொன்ன நீ அப்படின்னு கோச்சுக்கிறா. மயில் முறை குலத்துரிமையை அப்படின்னா ஒரு வார்த்தை என்ன சொல்றான்னா, மனோ வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சூரிய குல அரசர்கள். அவர்கள் நீதி தவற மாட்டார்கள், வழி மாறி போமாட்டார்கள். அப்பேற்பட்ட வம்சத்தில் இருந்த எங்களுடைய தசரதனுடைய வம்சத்தில் நீ என்ன சொல்ற, நீ மயில்முறை குலத்துரிமை அறியாயோ அப்படிங்கிறா. அதாவது மனு வம்சத்து அரசர்கள் எல்லோரும் மயில் முறையை அதை ஏற்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மயில் முறை என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு வெள்ளக்கார விஞ்ஞானி வந்து யாரோ சொன்னாங்களாம், எங்க ஊர்ல மயில்முறை குலத்துரிமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்படின்னு கேட்ட போது, எந்த மயில் முதல்ல முட்டையிலிருந்து வெளியில வந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எப்படி அப்படின்னு கேட்ட போது, நீங்க ஒரு பண்ணை வச்சு பாருங்கன்னு உடனே அவர் மயில் பண்ணை வச்சாராம். நிறைய முட்டைகள்லாம் பொரிஞ்சது. அவர் ஒரு குஞ்சு வந்த உடனே அதுக்கு காலில் பச்சை நூல், இன்னொரு குஞ்சு வந்த உடனே அதுக்கு ஆரஞ்சு நூல், இன்னொன்னுக்கு நீல நூல், இப்படி நூல் நூல் நூலா கட்டி வச்சார். இந்த குஞ்செல்லாம் வளர்ந்தது. ஆனால் அதில் முதலில் எந்த குஞ்சு வளர்ந்து தோகை விரித்ததோ அதுதான் முதலில் பொரித்த குஞ்சு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாராம். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியறத விட முன்னால ராமாயணம் எழுதினாரே கம்பர், அவருக்கும் தெரியும். தணிகை புராணம் எழுதினவருக்கும் தெரியும். எங்க நாட்டு விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னானா. அப்போ அவன் ஆச்சரியப்பட்டு போனானா, எப்பா எத்தனையோ முட்டை பொரிக்கிறது ஒரு மயில், அதுக்காக இதுதான் முதல் குஞ்சுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, முதல்ல எது அது தோகையை விரித்து ஆடுகிறதோ அதுக்கப்புறம் தான் மற்ற குஞ்செல்லாம் தோகை விரிக்குமா. மூத்தவன் இருக்கும்போது மூச்சு காட்டாதான் மற்றதெல்லாம், அது வரைக்கும் அதுகளுக்கு வரவும் வராதான். இது இயற்கையில் முறை அப்படின்னு கைகேயி சொன்னதாக ஒரு அழகான ஒரு வரலாறு தணிகை புராண வரலாறுலயும் என்ன சொல்லியிருக்கும்னாக்க, அந்த முதலில் தோகை விரித்து ஆடுவதே மூத்தது அப்படின்னு அந்த ஒரு வரி கொடுத்திருக்கார். அப்ப தணிகை புராண வசனம்னாக்க, இங்க திருத்தணிகையில சோலையில முதல்ல பொரிச்ச குஞ்சுதான் மயில ஆடிது அப்படிங்கிறத சொல்லுகின்ற போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மயில் அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது அதோட தொடர்பான இன்னொரு சொல்லும் ஞாபகம் வருது. தெருக்கூத்தெல்லாம் நீங்க பார்க்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பொறுமை இல்லை, நேரம் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் இப்ப எப்படி மகாபாரதத்திலேருந்து ஒரு சீன் இது மாதிரி வைக்கிற போது மயில் ராவணன் கதை அப்படின்னுட்டு வில்லுப்பாட்டா பாடுவாங்க, இல்லாட்டா நாடகமா நடத்துவாங்க. யார் இந்த மயில் ராவணன்? ராம ராவண யுத்தத்துல இந்திரஜித், அகம்பன், நிகம்பன், எல்லாருமா கும்பகர்ணன் எல்லாருமா ஒத்தர் மாத்தி ஒத்தர் எல்லாரும் இறந்து போயிட்டான்னு ராவணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவசரமா மந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா
ஒத்தொத்தனா எல்லாரும் போயிட்டானே, நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்ன பொழுது பிரகஸ்தன் அப்படிங்கிற ஒரு மந்திரி என்ன சொன்னானா, 3 வழி சொல்றேன். ஒண்ணு, ஒரேடியா தாக்கி எதிரிகளை அழிக்கல. அது முடியுமா? சரி. 2வது, தந்திர வித்தையினால், மாயா வித்தையினால் எல்லா நிகழ்ச்சிகளையும் மாற்றி அமைத்து அந்த எதிராளிகளை கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். 2வது. 3வது, முடியலப்பா அப்படின்னு போய் நீ சரணடைஞ்சிடலாம். ராவணன் சொன்னான், நான் போய் ராமன் காலெல்லாம் விழுந்து சரணடைய முடியாது. ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த நேரடியா போய் மோதுறதுக்கும் என் மனசுல வலிமை இல்லை. மாய மந்திர ஜால வித்தையில எப்படி பண்ணலாம்? என்ன நீங்க என்ன கேக்குறீங்க? உங்களுடைய அம்மாவுடைய வழியில உங்களுக்கு ஒண்ணு விட்ட தம்பி ஒருத்தன் இருக்கானே, மயில் ராவணன், ஞாபகம் இருக்கா? அவன் மகா மாயாவி, ஜகஜால கில்லாடி. அவன் மாயா ஜால தந்திர வித்தையில கரைச்சு குடிச்சவன். நீங்க அவன்கிட்ட இந்த பொறுப்பை விட்டுருங்க, அவன் என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு உடனே, இப்ப யார் போய் அவனை அழைத்து வருவது? ஐயோ மயில் ராவணா தம்பி அப்படின்னு அவன் ராவணன் நினைச்சானான். இவன் நினைத்தது அங்கே தெரிந்தது. உடனே சூறாவளி காத்து போல அங்க வந்து நின்று, அண்ணா என்னை அழைத்தாயா அப்படின்னானா. உனக்கு எப்படி தெரியும்னா, நீ என்ன செய்யற, நீ யார நினைக்கிறேன்னு என்னோட மாயாஜால வித்தையில் கண்டுபிடித்து விடுவேன். நீ என்னை நினைத்தாய், நான் வந்தேன் அப்படின்னானா. அப்ப மயில் ராவணன் கேட்டான், அண்ணா நான் கேட்கிறேனேன்னு தப்பா நினைக்காத, என்ன ஆச்சு நம்ம லங்கைக்கு? எப்பேற்பட்ட லக்ஷ்மிகரமான இந்த இந்த நகரம் ஏன் இப்படி பாழ்பட்டு கிடக்கு? அங்கங்க எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அதை ஏன் கேட்கிற தம்பி? யுத்த களம் வேற பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. நான் பாதாள லோகத்துல நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை பத்தி நினைக்கல. நீ என்னை பத்தி நினைச்சதுனால நான் இப்ப ஓடி வந்தேன், சொல்லு அப்படின்ன போது, ஒண்ணும் இல்லையப்பா, இந்த சூர்பனகை சொன்னால் அங்கு ஒரு அழகான பெண் இருக்கிறாள் என்று. நான் அவளை கவர்ந்து செல்வதற்காக போனேன். அங்கே 2 மானிட பதர்கள், தசரத ராஜகுமாரர்களாம், அவர்கள் வந்து ஒரு வானரத்தை அனுப்பி இந்த ஊரை நாசம் செய்து விட்டார்கள். அவர்களோடு தான் போர் செய்து கொண்டிருக்கிறேன். நீ எப்படியாவது அவர்களை நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நான் போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னு உடனே, அண்ணா ஒரு காரியம் என்னால் செய்ய முடியும். இந்த இருவரையும் போல 2 பதுமைகளை செய்து அதை ஒரு சின்ன பேழையில் வைத்து, நான் கும்பிடுகிற காளியின் காலடியில் வைத்து, நான் என் கை விரலை அறுத்து அந்த சிலைகளின் மேல் இரத்தத்தை சொட்டி சத்தியம் பண்ண வேண்டும், இவர்களை நான் இங்கு அழைத்து வருவதற்கு நீ உதவு பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த பதுமைகள்கிட்ட சொல்லணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். ஐயோ நீ கேட்குற போதே பயமா இருக்கேன், நான் பிரகஸ்தன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், எனக்கு இதெல்லாம் கைவந்த கலை, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் பண்றேன். ஆனா முதல்ல அவர்கள் யார் எப்படி இருப்பார்கள் சொல்லுங்கள், அவர்களை போல நான் இவ்வளோண்டு சின்ன பதுமைகள் 2 செஞ்சு ஒரு பேழையில வைக்கணும், அதை கொண்டு போய் காளி காலடியில வைக்கணும். அதன் பிறகு நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை காளிக்கு பலியிட்டு விட்டு பிறகு உன்னை வந்து பார்க்கிறேன் அண்ணா அப்படின்ன உடனே அவன் ரொம்ப கன்வின்சிங்கா அவன் சொன்னா கூட ராவணருக்கு எப்படிப்பா முடியும், அவன் இத்தனை பேரை அடி அடின்னு அடிக்கிறான், அந்த 2 பேரை காளிக்கு போய் பலி கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இது அத்தனையும் அந்த புறத்தில் ராவணனுடைய சதியாலோசனை நடக்கின்ற இடத்தில் ஒளிந்து கொண்டு கேட்கிறாள் திரிஜடை. திரிஜடை யாரு? விபீஷணனுடைய மகள். அவள் அதை போய் யார்கிட்ட சொன்னா தெரியுமா? இதை ஒட்டு கேட்டு இருந்த திரிஜடைக்கு மயக்கமே வந்துடுத்தான். ஏன்னு கேட்டா, அந்த பாதாள காளியின் சக்தியினாலதான் மயில் ராவணன் இத்தனை ஜகஜால வித்தையும் பண்ண முடிஞ்சது. ஐயோ அந்த பாதாள காளி கிட்ட ராமரையும் லக்ஷ்மணரையும் எடுத்துன்னு போயிட்டா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த விஷயத்தை எப்படி நான் யார்கிட்ட சொல்றது? எங்க அப்பா கிட்ட சொல்லணும். ஆனா எங்க அப்பா ராமரோட இருக்கார், நான் இங்க அரண்மனையில இருக்கேன். அப்ப பாக்குறாளாம், யாராவது லங்கைக்கு மேல போறாங்களா அப்படின்னு பார்த்த போது வாயு பகவான் காத்து அடித்த பொழுது, வாயு பகவானே உங்களுக்கு மட்டும்தான் ராவணன் பறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், ஒரு காரியம் செய்யுங்கள், இன்று இரவு நள்ளிரவு நடுச்சாமத்தில் இந்த மயில் ராவணன் ராம லக்ஷ்மணர்களை கடத்தி கொண்டு போய் பாதாள காளிக்கு பலியிட போவதாக சொல்லி இருக்கிறான்,
சூளுரைத்திருக்கிறான். அவர்களை வதம் செய்து விட்டு நான் உன்னை பார்க்கிறேன் அண்ணா என்று உருமி விட்டு போயிருக்கிறான். இதை போய் என்னுடைய தந்தையிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வாயு பகவான் அப்படியே ஆகட்டும் அப்படியே மெதுவா மென்மையா போய் விபீஷன் காதுல அசரீரியாக, விபீஷணா, உன் மகள் திருஜடையை பார்த்தேன். அவள் சொன்னாள், இன்று இரவு நடுச்சாமத்தில் பாதாள காளிக்கு ராமலக்ஷ்மணர்களை பலியிடப் போகிறானான் மயில் ராவணன். அவர்களை கடத்தி கொண்டு போய்விடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதறி போய் ராமர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். ராமர் சொன்னார், நீங்க ஒன்றும் கலங்க வேண்டாம், நம்ம ஜாம்பவானை கேட்கலாம், ஹனுமனை கேட்கலாம், என்னதான் பண்ணலாம் அப்படின்னுட்டு. அப்போ எல்லாருக்கும் ஒரே பதட்டம். ராமர் பதட்டமே படல. நன்மை இருக்கும் பொழுது அங்க தீமைகள்லாம் வராதுன்னு ஆனா சொல்ல முடியாது. இந்த மாதிரியான மாந்திரீகம், அந்த அது என்ன தில்லுமுள்ளு வேலைன்னு சொல்றோமே, அதெல்லாம் பண்ணினா சில சமயம் பலிக்கலாம் இல்லையா? சரி, நம்ம ஜாம்பவானை கேட்கலாம், எல்லாரும் பதட்டப்படாதீங்க அப்படின்னுட்டு விபீஷணன் ஜாம்பவான் கிட்ட இது நடந்ததெல்லாம் சொல்றான். விபீஷணா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா அப்படின்னு ஜாம்பவான் கேட்ட போது, அவன் எங்க அம்மா வழியில தம்பி முறை, ராவணனுக்கு தம்பி முறை, எனக்கு சகோதரன் தான். ஆனா அவன் பாதாள இலங்கைக்கு அரசன். இங்கே எப்படி ராவணன் இருக்கிறானோ, இவன் மயில் ராவணன் பாதாள முறைக்கு அரசன். அவங்களுக்கு அண்ணன் தம்பிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவன் தான் மூத்தவன் என்கிறபடியால் அந்த மயில் முறைப்படி இவன் தான் மூத்தவன் என்று நிச்சயிக்கப்பட்டு அவனிடம் ராஜ்யத்தை கொடுக்கப்பட்டது. அவன் இந்த பாதாள காளியை அப்படியே ஆசிரயிச்சு அவ பிரத்யட்சமாகி யார் என்ன சொன்னாலும் கேட்பா. அந்த அளவுக்கு அவளை ஆட்டி வச்சிருக்கான் இவன். சரி, அவனோட ஊருக்கு பாதாள லங்கைக்கு எப்படி போறது? அனுமனை அனுப்பலாமான்னா, இரு எப்படி தெரியுமா, கடலுக்குள்ள ஒரு தாமரை இருக்கும். அந்த தாமரைக்குள்ள போய் தாமரை தண்டின் வழியாக பாதாள லோகத்துக்கு போனால் இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வைரக்கோட்டை, பித்தளை கோட்டை என்று கோட்டை கோட்டையாக இருக்கும். எல்லா இடத்திலும் நல்ல தகுந்த காவல் இருக்கும், போகவே முடியாது. அதன் உள்ளே ஒரு காளி கோவில் இருக்கிறது. அந்த காளி கோயில் உக்ர காளி. அவள் அப்படியே எடுத்து விழுங்கி விடுவாள் போலவே இருப்பாள். இவன் அப்படி குருதி பூஜையெல்லாம் பண்ணி அது அப்படியே அலைவா வச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு அந்த பாதி சாமத்துக்கு முன்னாலேயே அவன் எடுத்துன்னு போனாதான் பாதி சாமத்துல பலி கொடுக்க முடியும். அதனால அதுக்கு முன்னாலேயே அவன் எந்த ரூபத்துல வேணா வருவான். சூக்ஷ்ம ரூபமா இருப்பான், வண்டா இருப்பான், நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே, சோழி சாஸ்திரம் போட்டு பார்ப்போமா யாரை அனுப்பலாம் என்று. அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த பெண்மணி அஞ்சனாதேவி. அந்த அஞ்சனாதேவியோடைய புத்திரனால் எல்லாமே முடியும் என் மனசுல படுறது அப்படின்னாரான் ஜாம்பவான். அவனால முடியாததே கிடையாது, அசாத்திய சாதக சாமின்னவன். அதனால அவனை கூப்பிடு அப்படின்ன உடனே, சரி, ஆஞ்சநேயர் அங்கேருந்து வந்தார். இங்க என்ன நடக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. யார் பாதாள காளி, யார் மயில் ராவணன், என்ன ராமர், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உட்கார், உனக்கு எல்லாத்தையும் விவரமாக சொல்லிக்கிறோம், காதுல ஒழுங்கா கேட்டுக்கும், உன்னால் தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படி சொன்ன உடனே அனுமார் ரொம்ப கூர்மையா என்ன ஏதுன்னு கேட்டுண்டார். அப்ப அனுமார் சொன்னாராம், எதுக்கும் இந்த சோழி சாஸ்திரம், பட்சி சாஸ்திரம், பட்சி கூவல் இதெல்லாத்தையும் வச்சு பார்த்துருங்களே, ஏன்னா சகுனம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்ல, நிமித்தத்தையும் பார்க்கணும் இல்லைன்னு. என்னப்பா உன்னால முடியும்னு நினைக்கிறேன். என்னால முடியும்னு நினைக்கலாம், ஆனா எனக்கே பயமா இருக்கு. அவன் மாயாவின்னு சொன்ன உடனே பயமா இருக்கு அப்படின்ன உடனே அங்க இருக்கிறவங்கள்ட்டயே யார் யாருக்கு சோழி சாஸ்திரம் தெரியும் எல்லாம் போட்டு பார்த்தா நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அனுமன் நம்பல. ஏன் தெரியுமா? எல்லாரும் பயந்துகிட்டு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. அப்ப விபீஷணன் சொன்னானா, அவன் வண்டு ரூபத்துல கூட வந்துருவான். ஒரு காரியம் பண்ணு ஆஞ்சநேயா, நீ உன்னுடைய வாளால் ஒரு கோட்டை கட்டு, பூமிக்கு உள்ளேயும் ஆகாசத்தை தொடுகிற அளவுக்கும் பெரியதா ஒரு கோட்டை கட்டி அதுக்குள்ள ராமலக்ஷ்மணால தங்க வச்சுடு. எப்படியும் உன்னோட வாளை தாண்டி அவன் போக முடியாது. ஒரு சின்ன துவாரம் மட்டும் எனக்கு நான் போய் பார்த்துட்டு வராப்புல இருக்கட்டும், ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நான் போகணும் அப்படின்னு விபீஷணன் சொன்னாராம்.
உடனே ஆஞ்சநேயர், சரி விபீஷணன் சொல்றது சரி, ஜாம்பவான் சொல்றது சரி, எப்படியான்னு என்னுடைய சுவாமியை நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு வாளினால் பூமிக்குள்ளேயும் ஆகாயம் வரையிலும் ஒரு கோட்டை மாதிரி அந்த வால் வச்சு ஒரு கோட்டை கட்டி, ராம லக்ஷ்மணால இப்ப ராத்திரி ஆச்சு, நீங்க 2 பேரும் இங்க தூங்குங்கோ, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் அப்படின்னாரு. ராமருக்கு என்ன கவலை, என்னுடைய அனுமன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில அனுமன் கோட்டையை கட்டினாலும் விபீஷணன் காவலுக்கு இருக்கிறான். அப்பப்ப போய் ராமர் லக்ஷ்மணர் இருக்கிறாங்களான்னு போய் போய் பார்த்துட்டு வருவான். அப்போ இங்க அவங்க அப்படி இருக்கும்போது மயில் ராவணன் என்ன பண்றான், சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு 4 பேரை கூப்பிட்டுக்கிறான். சதுரன் அப்படிங்கிற ஒருத்தனோட இன்னும் 3 பேரையும் கூப்பிட்டுண்டு, வா நம்ம போய் ராம லக்ஷ்மணால எப்படியான்னு கடத்தின்னு வந்துடலான்னு கிளம்புற பொழுது ஒரே அழுகுரல். பார்த்தா தலைவிரி கோலமா அவனுடைய மனைவி வர்ணமாலிங்கிறவ ஓன்னு அழுதுண்டு வரா. நான் கிளம்புறேன், எதுக்கு இப்படி நீ, இல்லை நீ இப்ப போகாத, ஏன் தெரியுமா, எனக்கு என்னமோ சரியா படலை, உனக்கு உனக்கு நல்ல நேரம் இல்லை, உங்க அண்ணன் பண்றதே தப்பு, அவன் ஒரு மானிட பெண் மேல இவ்வளவு ஆசையெல்லாம் படக்கூடாது, அவன் பண்றது தப்பு, அவனுக்கு புத்தி சொல்றதுக்காக தெய்வமே ராம லக்ஷ்மணால வந்திருக்கா, எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்னுடைய அண்ணன் முக்கியம், நகரு, நான் அவன் மாட்டவே மாட்டேங்கிறா, இந்த 4 பேரையும் திரும்பி போ சொல்லு, நீயும் திரும்பி போ, இன்னைக்கு நீ போகக்கூடாது, போகவே கூடாதுன்னு அவ அழுது அடம் பிடிக்கிறா. உன்னால நேரம் மாறுதுன்னு சொல்லி பொண்டாட்டியை தள்ளி விட்டுட்டு அவன் கிளம்புறான். அங்க என்னன்னு கேட்டாக்கா விபீஷணன் சொல்றான், இன்னைக்கு ராத்திரி மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னாக்கா, அவன் சொல்லியிருக்கான் இல்லையா, இன்று நடுச்சாமத்தில் பலி கொடுத்து விட்டு உன்னை பார்க்கிறேன், அவன் அப்படி சொன்ன வாக்கம் மீறிட்டான்னாக்கா நம்ம தப்பிச்சு விடுவோம். அதனால அப்பப்ப போய் விபீஷணன் பார்த்துட்டு வந்தான். மயில் ராவணன் வருகிறான், அந்த கோட்டையை பார்க்கிறான். சதுரன், சாத்திரன் இப்ப இந்த 4 பேர் அழைச்சுன்னு போனான் இல்லையா, அக்னி கோட்டையை தாண்டி அப்படியே கடலுக்கு மேல அங்க கடற்கரையில் முகாம் போட்டுக்கிறான். போட்டுண்டு, ஏய் சதுரா, யார் போறீங்க, முதல்ல போய் ராம லக்ஷ்மணர்களை தூக்கி கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறான். அவன் பாக்குறான், நான் போறேன் அரசே, நீங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் பெரிய வீரன் மாதிரி தனக்கு ஒரு படையை எடுத்துட்டு படையெல்லாம் நிக்க வச்சுட்டு அங்க போய் பாக்குறான், ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய கோட்டை. ஐயோ, இந்த கோட்டைக்குள்ளதானே இப்படிதானே உள்ள போகணும், இது என்ன வழியில மறைச்சுட்டு இருக்கே, எனக்கு தெரியலையே, அப்படி சுத்தி சுத்தி வரான், ஒரு வழியும் தெரியல. நேர மயில் ராவணன் கிட்ட தலையை குனிஞ்சிட்டு இப்படி நிக்கிறான். என்னாச்சு அப்படிங்கிறான். என்னால முடியல, அங்க ஒண்ணுமே புரியல, பூமியில புதஞ்சு என்னமோ ஒரு வாலு, மேல ஆகாசம் வரைக்கும் நிமிந்து பார்த்தா எல்லையே தெரியல, என்னால முடியலன்னா. உடனே சாத்திரன்கிறவன் என்ன பண்ணான், நீ எல்லாம் ஒரு வீரனா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். அவன் போய் இந்த வாலை இத கீழே இருக்கிறது அப்படி தோண்டி அது வழியா உள்ள போலாங்கிறதுக்காக வாலை அப்படி தோன்றான். அனுமருடைய வால் என்ன பண்றது, அவனை அப்படியே சுத்தி பிடிச்சு தரையில போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு சதையெல்லாம் பிஞ்சு ரத்த விளாரா அங்கேருந்து இவன் என்னால முடியல, அங்க ஏதோ மாயா சக்தி இருக்குன்னு சொல்லிடுறான். பார்த்தா மயில் ராவணன், இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரான். ஏன்னா எனக்கு தெரியாத மாய வித்தியா வேற எவனோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரான். பார்த்தா அவனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். என்னடா இது, நான் அக்னி கோட்டை, அந்த கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளி கோட்டைன்னு இத்தனை கோட்டைக்குள்ள நான் இருந்துண்டு இந்த கடல்ல இப்படி அடியிலேருந்து மேல நான் முகாம் போட்டு நீங்க என்னுடைய காரியத்தை சாதிக்கலாம்னா யார் அதை இங்க கோட்டை கட்டி இருக்கிறது அப்படின்னு பாக்குறான். கடைசியில யார் கோட்டை கட்டினதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பின்வாங்கினான். ஆனா பின்வாங்குறவன் இல்ல, அவன் எப்படியான ராம லட்சுமணர்களை கடத்தி கொண்டு போக வேண்டும் அவனுக்கு. அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த வால்கோட்டை கிட்ட வந்த உடனே அவன் என்ன பார்த்தான், வெற்றிலையில மைய தடவி பார்க்கறான். மாயஜாலக்காரன்ல அந்த வெத்தலையில என்ன தெரியுதுன்னா, அங்க உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறது எங்கேயுமே துவாரம் கிடையாது. அனுமனுடைய வாய் வழியில் பூந்து காது வழியாகத்தான் அந்த கோட்டைக்குள்ள போக முடியுங்கிறத பார்த்துட்டான். உடனே என்ன பண்ணான், சரி தன்னை விபீஷணனின் உரு போல மாத்தி கொண்டான். திருப்பி இன்னும் ஒரு வெத்தலையில போட்டு பார்த்தான்.
இது எங்க அனுமனுடைய முகம் எங்க இருக்குன்னு அது தெரிஞ்சது. உடனே இவன் விபீஷணனை போல உடலை மாத்தி கொண்டு அங்க அனுமனிடம் போய், நான் உள்ளே போய் காவல் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கிறேன். இன்னும் 15 நாழிகை தான் இருக்கு, அதற்குள்ள நான் எல்லாம் செய்தாக வேண்டும் அப்படின்ன உடனே, விபீஷணரே மெதுவாக போங்கள், ஓசையிடாதீர்கள்னு அனுமார் நினைச்சுக்கிட்டு அவரை உள்ள விட்டார். போனது யாரு? மயில் ராவணன். விபீஷணனுக்கு தெரியாது. இவன் வாய் வழியா பூந்தாதான் இதை கத்தனுட்டானே, இந்த நம்ம மேப் ரூட் பாக்குறோமே அந்த மாதிரி பார்த்துட்டான் எப்படிடா போறதுன்னுட்டு. சோ காது வழியா போய் அங்க போய் பார்த்தா பர்ணசாலையில் இருவரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவன் பார்த்தான், அங்க இங்க யாருமே இல்லை. அப்படியே மந்திர ஜால வித்தையினால ராமரையும் லக்ஷ்மணரையும் அங்குஷ்ட பிரமாணமாக குட்டி கட்ட விரல் அளவுல 2 பேரையும் ஆக்கி ஒரு தீப்பொட்டி மாதிரி ஒரு சின்ன பேழைக்குள்ள போட்டு எடுத்து சொருகிண்டு திருப்பி வந்துட்டான். வந்து, அனுமனே, உள்ளே எல்லாம் காவல் எல்லாம் பலமாகத்தான் இருக்கிறது, ஒன்றும் பயமில்லை, இன்று இரவு கடந்து விட்டால் மயில் ராவணன் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு, ஜாகிரதை, நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு விபீஷணன் வரார். வந்து வாயை தர, நான் உள்ள போய், இப்பதானே நீங்க உள்ள போனீங்க, நான் எங்க போனேன், நான் இத்தனை நேரம் உங்க வாலடியிலன்னா இருந்தேன், அப்ப இப்ப வந்தது யாரு, நீங்க தானே, மயில் ராவணன் என்னை போல விபீஷணனை போல வந்து கெடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா உள்ள ஓடி போய் பார்த்தா ராமரையும் காணும், லக்ஷ்மணரையும் காணும், அந்த பர்ணசாலை மட்டும் இருக்கு. மோசம் போய்விட்டாயே அனுமனே, நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கக்கூடாது. எனக்கு எப்படி தெரியும், நீங்க தானே என் காதுல வந்து சொன்னீங்க, உள்ள எல்லாம் ஜாகிரதையாக இருக்கிறது, நல்ல காவல், கட்டுக்காவல், இன்னும் 15 நாழிகை தான் இருக்கிறதெல்லாம் நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ, நான் சொல்லலையே, மயில் ராவணன் என்ன மாதிரி வந்துட்டானே. சரி, இனிமே நம்ம 2 பேரும் புலம்பி பிரயோஜனம் இல்லை, இப்ப போய் அவரை பிடிச்சாகணும், ராமலக்ஷ்மணர்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். அவன் நடுச்சாமத்தில் காளிக்கு பலி கொடுத்து விட்டான் என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அனுமனே, நீ என்ன பண்ண போற அப்படின்ன உடனே ஜெய ஸ்ரீராம் என்று நினைத்தார். அவருக்கு அதுதான் பலம். மயில் ராவணன் என்ன பண்ணா, ஒண்ணுமே நடக்காதவன் மாதிரி அங்க கடற்கரைக்கு வந்து இந்த பேழை பத்திரமா இருக்கான்னு பார்த்துண்டு அவன் பாதாள லோகத்துக்கு போகும்போது அசரீரி ஒண்ணு ஒலிச்சதான். பாதகா, நீ செய்வது அக்கிரமம், அவர்கள் இருவரும் தெய்வங்கள், அவர்கள் மீது நீ உன் விரல் பட்டால் நீ நாசமாகி விடுவாய், உன் அண்ணனும் அழிய போகிறான், இலங்கை அழிய போகிறது, இறுதியில் என்ன ஆக போகிறது தெரியுமா, நீயும் அழிவாய், உன் தங்கை தூமரதண்டியின் மகன் உன் சிம்மாசனத்தில் அமர்வான், நீ அழிந்து போவாய் என்று அப்படின்னு ஒரு அசரீரி கேட்ட உடனே அவனுக்கு ஒரே கோபமா, யாரது யாரதுன்னு சத்தம் போடுறான். அது ஒரு பெருசா சிரிச்சுட்டு அந்த அசரீரி நின்று போச்சு. அசரீரிங்கிறது எங்கிருந்தோ ஒரு ஒலிக்கின்ற ஒரு குரல், நல்லதும் ஒலிக்கும் கெட்டதும் ஒலிக்கும். இவனுக்கு என்ன கோவம்னா, தூமரதண்டியினுடைய மகன் என் சிம்மாசனத்திலா, தொலைத்து விடுகிறேன் அவனை. அப்படி ஏற்கனவே ராமலக்ஷ்மணர்களை அடிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கான், இப்ப இது வேற, என்னுடைய தங்கையின் மகனா என் சிம்ஹாசனத்தில் அமர்வதா அப்படின்னுட்டு உரிமிண்டே போறான். இது யார் இந்த தூமரதண்டி? நம்ம சாதாரண அன்றாட வாழ்க்கையில ஏதான்னு சொல்லும் போது, அம்மாடியோ அவ சரியான தூமரதண்டிப்பா, கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவா அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவ பாட்டு தூமரதண்டி மாதிரி தூங்கின்னு இருக்காரு, இந்த பேர் தெரியும், ஆனா இந்த தூமரதண்டி தான் மயில் ராவணனுடைய தங்கைங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த கதை இது வந்து ஏதோ ஒரு தெலுங்கு படம் பாக்குற மாதிரி இருக்கு. மாயா ஜால வித்தைகள், இந்த குகை அந்த குகை, அங்கே இங்கே எல்லாம் போய் ஒரே த்ரில்லர் மாதிரி இருக்கு.